பாடுறா பாடுறா குழந்தைய பாடுறா. ஏடா இத பாக்கும்போது கூட உன் மனசு உறுத்தலையாடா? டேய் உனக்கு திருந்தணும்னு தோணவே இல்லையாடா? ஏன்டா இப்படி இருக்க? உன்னதான் கேக்குறேன். சொல்றோம் சொல்றா. டேய் உன்னெல்லாம் ஒரு குழந்தைக்கு அப்பன்னு சொல்லவே அசிங்கமா இருக்குடா. அப்படி குடிச்சு குடிச்சு என்னடா சாதிக்க போற? குடிச்சுதான் சாவணும்னா விஷத்தை குடிச்சிட்டு மொத்தமா போயிடு. அதை விட்டு ஏன்டா இப்படி எல்லாத்தையும் படுத்துற? டேய் நீ ஒரு அப்பன்டா. உன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குது. அவளை கண்ணால பாக்கணும்னு கூட உனக்கு தோணலையா? ஒரு ஆபத்துனா கூட வந்து நிக்கணும்னு தோணல? டேய் அம்மா இல்லாத புள்ளைக்கு அப்பா தாண்டா அம்மா அப்பா எல்லாமே. 2 பொறுப்பை சுமந்துட்டு இருக்க நீ இப்படி குடிச்சு குடிச்சு சை எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் விட்டுருந்தா உன் புள்ளை நேரம் உசுரோடே இருந்திருக்க மாட்டாடா. அண்ணி நம்மளை விட்டு போன மாதிரி பாப்பாவும் விட்டு போயிருப்பான். கனி என் கண்மணி என்ன மன்னிச்சிடுறா. என்ன மன்னிச்சிரு. அப்பா அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நான் தப்பு பண்ணிட்டேன் பாப்பா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். கணே ஏய் கணே கணே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. தெரியாம பண்ணிட்டேன். நீ என்ன மன்னிச்சிடுறா. உன்னை நைட்டு என் கண்ணு முன்னாடி தானே ஒருத்தன் தூக்கிட்டு போனா. என்னடா சொல்ற? ஆமாப்பா குழந்தைய நைட்டு ஒருத்தன் தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன்ப்பா. நான் குடிச்சிருந்தேன். அப்ப என்னால தடுக்க முடியலப்பா. முட்டா பையல நானே என் பிள்ளைக்கு எமலாக பார்த்திருக்கேன். நானே என் பிள்ளைக்கு எமலாக பார்த்திருக்கேன். இனிமே 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 இப்படி பண்ண மாட்டேன்டா குட்டி. இனிமே 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 நான் குடிக்கவே மாட்டேன். சரியா? உன் மேல சத்தியமா நான் குடிக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. என்ன மன்னிச்சிடுறா. அப்பா சரி அத்த அத்த வரேன் வரேன் வரேன். என்னடா? ராகவங்க இங்க தாண்டா எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான். என்னாச்சு? என்ன? என்னாச்சு வலிமா? என்ன கூப்பிட்டான்?
என்னடான்னு கேட்டா ராகவன் எங்கன்னு கேட்டான். இங்கதான் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான்னு சொன்னா ஏதோ யோசிச்சான். அப்புறம் எதுவுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டான். காரவள்ளி ஏதாவது இல்ல விஷயமா? மாமா, ராகவன் மாமாவை தேடிக்கிட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லையே. வள்ளி இப்பதானே சத்தியம் பண்ணா. ஓ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா அவன்? மாமா, ராகவன் மாமா இப்பதானே கனியோட தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாரு. அதுக்குள்ள எப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டாரு மாமா. ஆ இப்பதாண்டா ஞாபகம் வருது. இந்த வாசு இருக்கால, அவன் தான் வந்திருந்தான். அவன் கிட்ட இவனும் பேசிட்டு இருந்தான். ஒருவேளை அவன் தான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பான். வேற ஒண்ணும் இருக்காது, நீ படுத்து தூங்கு. அதுக்குள்ள அவனை பத்தி எதுவும் தப்பா யோசிக்காதனா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். திருந்திட்டேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன நம்பணும். வாண வாண டேய், வா எதுக்குடா இங்க கூட்டு வந்த? சொல்றேன். என்னண்ணே நீ ஊருக்கு வந்திருக்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்ல. இப்ப என்னடா பண்ணணும்? ஒரு நிமிஷம் இருண்ணே. அண்ணே வாண சரக்கு போடுவோம். இல்ல அதெல்லாம் வேணாம்டா, நான் குடிக்கிறது இல்ல. என்ன நீ 7 வருஷமா தினமும் சரக்குல தான் குளிச்சிட்டு இருக்கியாம, இப்ப என்னன்னா குடிக்க மாட்டாராம். சும்மா கதை விடாதனே. நம்ம மிலிட்ரி முத்து சித்தப்பா இருக்கார்ல, அவர் கொண்டு வந்தது தான் இது மிலிட்ரி சரக்கு. சும்மா ஒரு கட்டிங் போட்டாலே குப்புன்னு ஏறும். உட்காருண்ணே. டேய் சத்தியமா நான் குடிக்கிறது இல்லடா. என்னண்ணே, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் டப்புன்னு திருந்திட்டா கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வரும்? உன்னை பார்க்க வச்சுட்டு குடிச்சா எனக்கு வயிறு வலிக்கும்னே. டேய் நான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு